வணக்கம். தமிழ்வதின் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில நீட் அண்ட் ஜேஇ டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன். The resistance of a n by 10 potassium chloride solution is 245 ohm. Calculate the equivalent conductance of the solution if the electrodes in the cell are 4 centimeter apart and each having an area of 7 square centimeter. இப்போ இந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அவன் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். இதுதான் கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கிறது. அதாவது நம்ம லாம்டா ஈக்குவலன்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் படிச்சிருப்போம் இல்லையா, ஃபார்முலாஸ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ல கண்டக்டன்ஸ் சாப்டருக்குள்ள இதை படிச்சிருப்போம். அதுதான் கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கக்கூடியது. இல்ல கிவன் டேட்டா என்ன அப்படின்னா the resistance of n by 10 கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, நார்மாலிட்டி கொடுத்துட்டான் n by 10 KCl. அது என்ன n by 10 அப்படின்னா நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 by 10 அப்படின்னு அர்த்தம். அதாவது 0.1 நார்மாலிட்டி பொட்டாசியம் குளோரைடு கையில கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 245 ஓம், அதாவது ரெசிஸ்டன்ஸ் R எடுத்தோம் இல்லையா, R இஸ் ஈக்குவல் டு 245 ஓம் யூனிட்ல கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கிவன் டேட்டா இருக்கு அப்படின்னா ஏரியா கொடுத்துருக்காங்க, அந்த லென்த் கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரோடைய லென்த் எல் வேல்யூ கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 4 சென்டிமீட்டர். அண்ட் ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியா கேபிட்டல் ஏன்னு படிச்சிருப்போம் இல்லையா, அது வந்து 7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சென்டிமீட்டர் யூனிட்லாம் உனக்கு ஆன்சர் வரப்போகுது. அப்ப மீட்டரை வந்து நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். அப்ப மீட்டர்ல வராது, இங்கேயும் மீட்டர்ல வராது. ஒன்னு 23.32 ஆன்சரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா 2.332 ஆன்சரா இருக்கணும். பெரும்பாலும் வந்து நம்ம சென்டிமீட்டர்ல கொடுத்தாங்கன்னா நம்ம சென்டிமீட்டர் ஆன்சரை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மற்ற மீட்டரை என்ன பண்ணிக்கலாம், நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். மீட்டர்ல கொடுத்தாங்கன்னா மீட்டரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு சென்டிமீட்டரை கொஞ்சம் நம்ம நெக்லெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ அவங்க கேட்டுக்கிறது லாம்டா ஈக்குவலன்ட். பொதுவா இந்த லாம்டா ஈக்குவலன்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கப்பா இன்ட்டு 1000 டிவைடட் பை நார்மாலிட்டி. மோலாரிட்டி போடும்போது லாம்டா மோலார், மோலார் ஈக்குவலன்ட் எம்னு படிச்சிருப்போம். இது லாம்டா ஈக்குவலன்ட், ஈக்குவலன்ட் மோலார் கண்டக்டர், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். இதுல நம்ம நார்மாலிட்டி இண்டிகேட் பண்ணிருப்போம்ப்பா. இப்ப நார்மாலிட்டி இங்க கொடுத்துட்டாங்க RLA, ஆனா கப்பா கொடுக்கல. பட் நம்மளுக்கு என்ன தெரியும்னா கப்பாவுக்கான ரிலேஷன் தெரியும். கப்பாவுக்கான ரிலேஷன் என்ன இங்க போடுறேன். கப்பா இஸ் ஈக்குவல் டு 1 by R இன்ட்டு L by A. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம அதோடைய ரிலேஷன் நம்ம என்ன செஞ்சிருப்போம், கண்டக்டிவிட்டி செல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இதை நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அப்ப நம்ம இதை பயன்படுத்திக்க போறோம். இதுல கப்பா கண்டுபிடிக்கலாமா, இந்த கப்பாவை தூக்கி அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, இந்த எண்ணை இங்க கொண்டு வந்துடுறேன். தட் இஸ் n இன்ட்டு லாம்டா ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு கப்பா, கப்பாக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், நம்ம இந்த வேல்யூ போட்டுக்கலாம். தட் இஸ் L டிவைடட் பை R இன்ட்டு A இன்ட்டு 1000. கப்பாக்கு பதில் இங்க போட்டாச்சு, 1000 அப்படியே இருக்கு, என்ன இங்க கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஃபார்முலாவா என்ன செஞ்சு கிரியேட் ஆயிருச்சு. ஓகே தானே. இப்ப இதுல இந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்றதா வேலை. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிட போகுது. என்னோட வேல்யூ என்ன, 0.1 போட்டிருக்கோமா, 0.1 இன்ட்டு லாம்டா ஈக்குவலன்ட் டிஃபைன் பண்ண போறோம் இஸ் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ 4, அவ்வளவுதான். ஆரோட வேல்யூ 245 ஓம், 245 இன்ட்டு ஏவோட வேல்யூ 7 இன்ட்டு 1000. ஆக்சுவலி இது வந்து 0.1 10 to the power of -1 போட்டுக்கலாமா, ஏன்னா இங்க 1 by 10 தானே. அப்ப இந்த 1 by 10 வந்து 10 to the power of -1 போட்டிருப்போம். அப்ப 10 to the power of -1 இந்த சைடு போகும்போது +1 மாறும். அப்ப லாம்டா ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு, இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஏறக்குறைய 61 டைம்ஸ் என்ன செய்யுது கிடைக்குது. இப்ப நம்ம இந்த 10 to the power of -1 அந்த பக்கம் கொண்டு போகும்போது +1 மாறும். அப்ப ஒரு 0 சேர்த்துக்கலாமா, அப்ப 4 zeros நம்ம போடணும். டிவைடட் பை 77 இன்ட்டு 61, இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 427 கிடைக்குது. இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 427 கிடைக்குதுப்பா. அவ்வளவுதான். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 23.32. ஓகேங்களா. என்ன யூனிட், இப்ப நீங்க லாம்டா ஈக்குவலன்ட் கப்பா இன்ட்டு 1000 பை நார்மாலிட்டி கொடுத்திருக்கனால சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ், இதான் யூனிட். ஓகேங்களா. சோ அப்ப இதுல நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம ரிலே பண்ணணும், அதுதான் வேலை. அப்ப கொடுத்துருக்கிற கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க, கிவன் டேட்டா எடுத்து எழுதுங்க.
இதை எப்படி நம்ம ஃபார்முலாவோட ரிலேட் பண்றது. ஸோ அப்போ பேசிக் ஃபார்முலா நல்லா ஃபெமிலியர் பண்ணி வச்சிருந்தோம்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.